ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்டின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுவரைக்கும் நம்ம ஸ்குயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார சாம்பிளா எடுத்துக்கிட்டு, அதுல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு? அது எதுக்காக குடுத்துருக்காங்க? இது எல்லாத்தையும் வச்சு இந்த மோட்டார் எப்படி வேலை செய்யுது? அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? இந்த டைப்ல சிங்க்ரோனஸ் மோட்டார்னா என்ன? அசிங்க்ரோனஸ் மோட்டார் அப்படின்னா என்ன? அந்த சிங்க்ரோனஸ் மோட்டார் குரூப்ல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார், பிஎல்டிசி மோட்டார், எலக்ட்ரிக்கல் எக்சைட்டட் மோட்டார், ரிலக்டன்ஸ் மோட்டார் இத பத்திலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அசிங்க்ரோனஸ் மோட்டார் குரூப்ல இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்டரான ஸ்பிளிட் ஃபேஸ் மோட்டரை பற்றி பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூட்டியாக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் இருக்குது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்ன திடீர்னு இந்த மோட்டரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்திலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்ன சீக்வன்ஸில் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டரில் இன்றைக்கி நம்ம கெப்பாசிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கெப்பாசிட்டர் ரிலேட்டடான சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை வழக்கம் போல் நம்ம 4 பார்ட்டாக பிரித்து பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், 2வது அது எப்படி வேலை செய்யுது, அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம், 3வது ஸ்டார்டிங் மெத்தடு, 4வது மெயின்டெனன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் இருக்கோ அது எல்லாத்தோட பார்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா அதான் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அதில் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர், 2வது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர், 3வது பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர், 4வது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டர். இந்த 4 டைப்பில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு கோர் இருக்கும். அந்த கோரில் 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து மெயின் வைண்டிங், இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். அந்த மெயின் வைண்டிங்கான சப்ளை அப்படின்றது ஃபேஸ் நியூட்ரல் கொண்டு வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கான சப்ளை அப்படின்றது இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பர்பஸ்க்காக ஒரு சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மெயின் வைண்டிங்கும் ஸ்டார்டிங் வைண்டிங்கும் என்ன வித்தியாசம்னா, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், ரன்னிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஸ்டேட்டஸ் செட்டப். இதே ரோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3 ஃபேஸ் ஸ்குயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் எந்த மாதிரி பார்த்தோமோ அதே சேம் செட்டப் தான் இங்கே இருக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இது வந்து ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். இதே நீங்கள் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுக்கு சீரியஸாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, மோட்டரோட ஸ்டார்டிங் டார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடக்கும்னா, நம்ம ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் நம்ம 2 வைண்டிங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அந்த ஸ்டார்டிங் டார்க் கம்மியாக இருக்குது. இதே நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்றது 90 டிகிரி நடக்கும். அதனால் அந்த ஸ்டார்டிங் டார்க் அப்படின்றது பெட்டராகவே இருக்கும். அதுவும் நம்ம அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் டார்க் அப்படின்றது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சேஞ்சஸ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இது வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர். அடுத்து அந்த பெர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்சை தூக்கிட்டு கம்மியான ரேட்டிங் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணாங்க. இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்சை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து வேலை செய்யாமல் போகுது, ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா அங்கே மோட்டரோட வைண்டிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் ஃபஸ்ட்டு அதை தூக்கிட்டாங்க. 2வது, இந்த மோட்டரோட எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்மியான ரேட்டிங் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை ஒரு பர்மனெண்ட்டாக அதில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணதுனால நம்ம மோட்டரோட எஃபிஷியன்சி வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஸோ நீங்கள் இனிஷியல் டார்க்கை கம்பேர் பண்ணும்போது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரை விட நம்ம வந்து பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் மோட்டரில் டார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா, நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் கம்பேர் பண்ணும்போது நம்ம பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரோட எஃபிஷியன்சி வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம லோ ரேட்டிங் கெப்பாசிட்டர் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஸோ இங்கே வந்து நமக்கு பெட்டரான எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகே, இப்போ இது 2ல் நமக்கு எது தேவை, நம்ம அப்ளிகேஷன் எது தேவை அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணும். அதாவது எனக்கு இனிஷியல் டார்க் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற கண்டிஷனில் இந்த மோட்டரை சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல எனக்கு இனிஷியல் டார்க் வந்து வேணும் தான், பட் அந்த அளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. பேரலாக வந்து எனக்கு எஃபிஷியன்சியும் வேணும் அப்படின்ற கண்டிஷனில் இந்த மோட்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது 3. அது 4வது பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டர். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் இருக்குது, ப்ளஸ் வந்து 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை ரேட்டிங் கெப்பாசிட்டர், லோ ரேட்டிங் கெப்பாசிட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ரேட்டிங் கெப்பாசிட்டினால நமக்கு ஸ்டார்டிங் டார்க்கும் கிடைச்சிடும், ப்ளஸ் வந்து லோ ரேட்டிங் கெப்பாசிட்டினால நம்ம எஃபிஷியன்சியும் கிடைச்சிடும். அந்த மாதிரி நமக்கு 2மே வேணும் அப்படின்ற கண்டிஷனில் இந்த மோட்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா அந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச், அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம வைண்டிங் ஃபெயிலியருக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொண்டு வந்தாங்க. அதில் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அடுத்து ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டரை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசம்பிளிக்கு சப்ளை கொடுத்து பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இந்த செட்டப்பில் நமக்கு 2 வைண்டிங் இருக்குது. ஒன்று மெயின் வைண்டிங், இன்னொன்று ஸ்டார்டிங் வைண்டிங். இதுக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரோட்டரில் இருக்கக்கூடிய கண்டக்டரை கட் பண்ணுறதுனால அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அது மூலமாக தான் அந்த மோட்டர் அப்படின்றது வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மோட்டரோட ஸ்பீடு அதோட ரேட்டட் ஸ்பீட்லேருந்து எப்போ 70% ரீச் பண்ணுதோ அப்போ அந்த சென்ட்ரிபிகல் சுவிட்ச் கெப்பாசிட்டர் போகக்கூடிய சப்ளையை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெயின் வைண்டிங்லேருந்து வரக்கூடிய சப்ளைனால தான் அந்த மோட்டர் அப்படின்றது வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஓகே, இதுவே அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதனோட 70% குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த சென்ட்ரிபிகல் சுவிட்ச் கெப்பாசிட்டர் லைனில் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி மோட்டர் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த கெப்பாசிட்டர் லைனில் கொண்டு வரதுனால தான் இது வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கெப்பாசிட்டர் மூலமாக ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுனால தான் இது வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மோட்டரோட பார்ட்ஸ் பார்த்துட்டோம், அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்த்தே வந்துருக்கும். ஓகே, இப்போ நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டார்க் பெட்டராக இருக்கும், பட் எஃபிஷியன்சி மீடியம் லெவலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறதுனால டார்க்காக நம்ம பெட்டராக எதிர்பார்க்கலாம், பட் எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இதே மோட்டரை நம்ம ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மோட்டர் பெட்டர் தான். ஏன்னா நம்ம ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் டார்க்கும் கம்மி, எஃபிஷியன்சி கம்மி. இதே மாதிரி நம்ம பர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான். அதில் நம்ம சென்ட்ரிபிகல் சுவிட்ச் கிடையாது. நம்ம பர்மனன்ட் கெப்பாசிட்டியில் பார்த்த மாதிரி சென்ட்ரிபிகல் சுவிட்ச் கிடையாது. மற்றபடி அதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே சேம் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நார்மலாக அந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கரண்ட் வந்து கம்மியாக தான் போகும், ப்ளஸ் இனிஷியல் மட்டும் தான் போகும் அப்படின்றதுனால அந்த திக்னஸ் கம்மியாக வச்சுருப்பாங்க. இதில் வந்து கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ அப்படின்றதுனால அதை கம்பேர் பண்ணும்போது என்னோட திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, அது மட்டும் தான். மற்றபடி மெயின் வைண்டிங்லாம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஓகே, என்னோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டார்க்கும் மீடியம் லெவலில் கிடைக்கும், எஃபிஷியன்சியும் மீடியமாக லெவல் கிடைக்கும். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டர் வந்து கம்மியான ரேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதே நம்ம ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது மொத்தமாக அவுட்டு தான். ஏன்னா டார்க்கும் கிடையாது, எஃபிஷியன்சியும் கிடையாது. இதே நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டரை விட கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் பெட்டர். ஏன்னா அது வந்து எஃபிஷியன்சி கம்மியாக இருந்தாலும் டார்க் வந்து இனிஷியல் பெட்டராக கிடைக்குது. ஓகே, இதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான். நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டர் பர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டர் கலந்து தான் இது வேலை செய்யுது. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கில் மட்டும் அதனோட திக்னஸ் ப்ளஸ் இன்சுலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டார்க்கும் அதிகம், எஃபிஷியன்சியும் அதிகம். ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா சென்ட்ரிபிகல் சுவிட்ச் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மோட்டர் வந்து சூப்பரான மோட்டர். நம்ம சிங்கிள் ஃபேஸ் அப்ளிகேஷனுக்கு இது சூப்பரான மோட்டர். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதனோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸையும் இங்கே மொத்தமாக போட்டு ஸோ இப்போ டொமஸ்டிக் பர்பஸ் ஆகட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆகட்டும் ஸோ இதை வச்சு நம்மளோட ரெக்யூர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மோட்டரோட ஒர்க்கிங்கே அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டார்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் புதுசாக பார்க்குறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ எந்த மோட்டராக இருந்தாலும் டிஓஎல் ஸ்டார்டரில் ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். சிங்கிள் ஃபேஸ் மோட்டராக இருந்தது அப்படின்னா டிஓஎல் ஸ்டார்டரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். அதில் சின்ன சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் சென்ட்ரிபிகல் சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். இதே கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரில் கெப்பாசிட்டர் ப்ளஸ் வந்து சென்ட்ரிபிகல் சுவிட்ச் இருக்கும். நம்ம பர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டரில் பெருசாக ஸ்டார்டிங் எதுவும் கிடையாது, டேரெக்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஓஎல் மூலமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டரில் சென்ட்ரிபிகல் சுவிட்ச் இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும். இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அடுத்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி மோட்டரில் பண்ணக்கூடிய எல்லா மெயின்டெனன்ஸும் இதுலையும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லூப்ரிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன மோட்டர் அப்படின்றதுனால டபுள் பேரிங் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ரெகுலர் கிரீசிங் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன மோட்டர் அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு அதில் இம்பாக்ட் இருக்காது. ஸோ இருந்தாலும் அதை நம்ம ஒரு வைப்ரேஷன் மீட்டர் போட்டு மானிட்டர் பண்ணுறது பெட்ரு. அடுத்து பாடி டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சின்ன மோட்டர் அப்படின்னால பெருசாக நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ அது ஏதாவது ஃபேன் ஃபெயிலியர் ஆகுது இல்லை ஏதாவது ஷாஃப்ட் ஏதாவது லூஸாக இருந்தது, அந்த ஃபேனோட பிளேட் ஷாஃப்ட் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னாலும் இது மோட்டர் ஹீட் ஆகிட்டு வைண்டிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வைண்டிங் கண்டிஷன் செக் பண்ணுறது, அதனோட கரண்ட் மானிட்டர் பண்ணுறது, இன்சுலேஷன் செக் பண்ணுறது எல்லாம் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரிபிகல் சுவிட்ச் கண்டிஷன் இதில் வந்து ஸ்பெஷலாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த சென்ட்ரிபிகல் சுவிட்சோட ஸ்ப்ரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதனோட கான்டாக்ட்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக சேஞ்ச் ஓவர் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாத்தோடையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதனோட பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட ஸ்டார்டிங் மெத்தட்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பற்றி பார்த்தோம். கடைசியாக அதனோட மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும், ரெகுலராக என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.